மாணவர்களே, நம்ம ஆதியை பத்தி பார்க்கறோம் இல்லையா? ஆதியை பத்தி பார்த்தாச்சு. இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழினி. யார பத்தி? தமிழினிய பத்தி பார்க்கிறோம். சரிங்களா? சரி, தமிழினி பாருங்க. எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்வாள். அருமை இல்லையா? எந்த புதிருக்கும் என்ன பண்ணுவாளாம்? எளிதில் விடை சொல்வாளாம். புதிருக்கும் எளிதில் விடை சொல்வாள். மீன்கள் வளர்க்கிறாள். அவ என்ன பண்ண? ஆதி நாய்க்குட்டியோட விளையாடுறது பிடிக்கும். இவ மீன்கள் வளர்க்கிறாள். அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வாள். இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும். தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள். பயப்பட மாட்டாள். முட்டையும் மீனும் விருப்பமான உணவு. முட்டையும் மீனும் விருப்பமான உணவு. புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள். புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள். அச்சோ, தமிழினி நானும் அப்படியே சேம்பா. அவளுக்கு எனக்கு ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். என்னன்னா, அவ புதிர் எல்லாத்துக்கும் விடை சொல்வா, புதிரை விரும்பி படிப்பா. ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். மற்றபடி அந்த மீன் வளர்க்கறது, மீன் சாப்பிட்றது, முட்டை வளர்க்கறது, தயக்கமின்றி தெளிவாக பேசுவது, யாருக்கும் பயப்படாம தயக்கமின்றி தெளிவா பேசுறது, இது எல்லாமே என்னைய மாதிரியே இருக்கா. நானும் அப்படிதான், சேம் டிட்டோ. நானும் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எதுவும் அந்த தப்பா சரியா இருந்தா சரியா பேசுவேன், தப்பா இருந்தா நான் அடங்கி போயிடுவேன். அதாவது தப்புன்னா நம்ம அமைதியா போகலாம், ஆனா சரியா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? அமைதியா போகக்கூடாது. தெளிவா எந்த இடமா இருந்தாலும் என்ன பண்ணலாம்? நல்லா தெளிவா போல்டா பேசலாம் இல்லையா? நானும் அந்த மாதிரிதான். கரெக்டா நான் பாட்டுக்கு தெளிவா பேசிட்டு போயிடுவேன் இல்லையா? நீங்களே கிளாஸ்ல என்னைய பார்த்துருப்பீங்க. நல்லா போல்டா என்ன பண்ணுவேன்? நல்ல தெளிவான பேச்சோட போல்டா பேசிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன் இல்லையா? அது மாதிரிதான் தமிழினியும் இருக்கும். ஐயோ, ஹாப்பியா இருக்கேன், என்னைய மாதிரியே இருக்கா. இப்ப பாருங்க, ஆதியோட கேரக்டர் ஒண்ணு இல்லையா? ஆதியோட கேரக்டர் ஒண்ணு, இதே தமிழினியோட கேரக்டர் வேற. ஆதி நாய்க்குட்டியோட விளையாடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? திரைப்படம் பார்ப்பதுல ஆர்வமா இருப்பான். திசைகளோட நிலா வருது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவான். பழங்கள் சாப்பிடுவான். ஆனா தமிழினி என்ன பண்ணுவா? இங்க பாருங்க, புதிர் புத்தகங்கள்ல புதிருக்கு விடை சொல்லுவா. மீன்கள் வளர்ப்பா. அப்புறம் மீன்கள் நீந்துவதை பார்த்து மகிழ்வாள். அடுத்து இரவு நட்சத்திரம். நானும் அப்படிதான், நைட்ல அப்படியே கட்டில் போட்டு மொட்டை மாடியில படுத்துட்டு நட்சத்திரங்களை எட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல. ஆனா இப்ப கிடையாது. சரியா? நட்சத்திரங்களை என்ன பண்ணுவா? எண்ணுவா. நட்சத்திரங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எண்ணுவாள். தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள். பயப்பட மாட்டாள். முட்டை, மீன், ஐ லைக் முட்டை, மீன், விருப்பமான உணவு. சரிங்களா? அடுத்து புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள். விரும்பி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, படிப்பாள். சரியா? இந்த அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்டு எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? எழுத்து கூட்டி படிச்சு பார்க்கணும். இப்ப புத்தகத்தை எடுத்து வீடியோவை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணும்? எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்வாள். மீன்கள் வளர்க்கிறாள். அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வாள். இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும். இப்படிலாம் நீங்க படிப்பீங்க, இப்படிதான் படிப்பீங்க, எனக்கு தெரியும். அதனால இதே மாதிரியே நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். சரியா? படிச்சு அப்பா அம்மா கிட்ட காட்டணும். முக்கியமான வார்த்தைகளை எழுத்து கூட்டி படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சரி. இப்ப நம்ம ஆதி கேரக்டர் பார்த்தாச்சு, தமிழினி கேரக்டர் பார்த்தாச்சு. அடுத்து செரின் கேரக்டர். ஓகேவா? நன்றாக படங்கள் வரைவான். பூச்செடிகள் வளர்க்கிறான். வெரி குட். பூச்செடிகள் வளர்க்கிறான். வண்ணப்பூக்களை கண்டு மகிழ்வான். ஆக மொத்தத்துல ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒண்ணு பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இப்ப எனக்குலாம் ஏதாவது சோர்வா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எங்களோட பால்கனிக்கு அந்த தென்னை மரம் தோட்டத்தெல்லாம் பார்ப்பேன். அதுல அந்த கிளிகள் கத்துறது, அந்த மரங்கள் அசைறது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன். காத்து நல்லா வர்றது, அந்த மரங்கள்லாம் அசைறது, இதெல்லாம் பார்த்தா நான் ரிலாக்ஸா ரொம்ப மகிழ்ச்சியா அப்படியே இருப்பேன். அப்போ ஒவ்வொருத்தரும், ஆதியும் நாய்க்குட்டி கூட விளையாண்டு
சந்தோஷமா இருப்பான். மகிழினி தமிழினி என்ன பண்ணுவா, என்ன பண்ணுவா, இது பண்ணுவான், மீன்கள் கூட நீந்துறத பார்த்து மகிழ்ச்சி அடைவான் இல்லையா. அப்போ செரின்னு என்ன பண்ணுவான், பூச்செடிகளை வளர்த்து அந்த பூச்செடிகள் பூக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைவான். அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு மகிழ்ச்சிகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அவங்கவுங்க ஒண்ணு செய்யறாங்க. அடுத்து பாருங்க, வண்ணப்பூக்களை கண்டு மகிழ்வான், படங்களை விரும்பி படிப்பான், படக்கதைகளை விரும்பி படிப்பான், படக்கதைகளை விரும்பி படிப்பான். படக்கதைகள்னா என்னது, பிக்சரோட நியூஸ் பேப்பர்ல வார இதழ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, பிக்சரோட சைட்ல கீழே கதை ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, பிக்சரோட அந்த கதை எழுதி கொடுத்துருப்பாங்க, அதுதான் படக்கதைகள். படக்கதைகளை விரும்பி படிப்பான். மேகங்களில், கவனிங்கள், மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான். இவன டிஃப்ரெண்டா இருக்காங்க என்னோட கேரக்டர்ஸ். மேகங்கள் இருக்குல்லப்பா, வானத்துல வந்து மேகங்கள் அப்படியே போகுது இல்ல, அந்த மேகம் போகுது இல்ல, அதுல உருவங்கள் பார்ப்பான். சம்டைம்ஸ் நாய்க்குட்டி மாதிரி உருவம், சம்டைம்ஸ் சாமி உருவம், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பொம்மை டெடிபேர் உருவம், இந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா. மீன் உருவம், இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். அப்ப அதே மாதிரி நீங்களா பார்த்துருக்கீங்களா? நானா பார்த்துருக்கேன். இவங்க பண்ற எல்லா சேட்டையும் நானும் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுல எல்லாம் செம்ம சேட்டை, இவங்கள மாதிரியே நானும் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மேகத்துல அப்படி சும்மா பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கப்ப, அங்க வயலுக்கெல்லாம் போனா சும்மா உட்காந்து பார்த்துட்டே இருக்கப்ப அந்த இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்போம் இல்லையா. அப்போ இவனும் அதே மாதிரி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா. சரி, உருவங்களை கண்டு மகிழ்வான், வம்பு பேச்சுகளை தவிர்ப்பான், இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான். அவன் பழம் சாப்பிடுவான், இவன் முட்டை மீன் சாப்பிடுவா, இவன் இனிப்பு பண்டங்கள் ஸ்வீட்ஸ் நிறைய லைக் பண்ணி சாப்பிடுவான். வம்பு பேச்சுக்கள், யார்ட்டையா போய் வம்பா பேசுறாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்குவாங்களாம், நல்ல பழக்கம். ஓகே, இவர்கள் மூவரும் நண்பர்கள், எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். உங்கள் நண்பர்களை பற்றி நீங்களும் கூறலாமே, உங்கள் நண்பர்களை பற்றி நீங்களும் கூறலாமே, சொல்லுங்க என்ன. சரி, இப்போ ஆதியோட நண்பர் பார்த்தாச்சு, தமிழினி நண்பர்கள் பார்த்தாச்சு, செரினோட நண்பர்கள் பத்தி பார்த்தாச்சு, அவங்களோட பத்தி சொல்லிட்டாங்க இல்லையா. வம்பு பேச்சுகள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. வம்பு பேச்சு, இனிப்பு பண்டம், இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கேரக்டர்ஸையும் பார்த்தாச்சு. இவங்க 3 பேரும் நண்பர்கள். அப்ப நண்பர்களா இருக்கப்ப என்ன பண்ணலாம், ஒருத்தர்கிட்ட இருக்க ஒருத்தர் நல்ல பழக்கங்களை எடுத்துக்கலாம் இல்லையா. ஆமா, ஆதி கிட்ட இருக்க நல்ல பழக்கத்தை செரின் எடுத்துக்கலாம், செரின் கிட்ட இருக்க நல்ல பழக்கத்தை தமிழினி எடுத்துக்கலாம், தமிழினி கிட்ட இருக்க நல்ல பழக்கத்தை ஆதி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நண்பர்கள் கிட்ட பழகிறப்ப அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை நாமும் பின்பற்ற வேண்டும். சரிங்களா. சரி, இப்ப இவங்க மூவரும் பெண் நண்பர்கள், எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள்னு பார்த்தாச்சு. இப்ப அடுத்து பாருங்க, புதியவர் யாரேனும் பிடித்த பொருளை கொடுத்து தன்னுடன் வருமாறு அழைத்தால் மூவரும் பாருங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பாருங்க. இப்ப நான் சொன்னேன், தமிழினி ஒரு கேரக்டர், ஆதி ஒரு கேரக்டர், அப்புறம் செரின் ஒரு கேரக்டர் சொன்னேன். இப்ப 3 பேத்துக்கிட்டையும் யாராவது புதுசா ஒரு நபர் ஏதாவது ஒரு பிடிச்ச பொருளை கொடுத்து வாமா என்னோட வந்துரு அப்படின்னு தன்னோட வருமாறு அழைத்தாள், கூப்பிட்டாள். அழைத்தாள்னா என்னது, கூப்பிட்டாள். அழைத்தாள்னா கூப்பிட்டாள். என்ன பண்ணுவாங்க பாருங்க, ஆதி என்ன பண்ணுவாங்க, போக மாட்டேன், சத்தமாக கத்துவேன், நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துவான். யாரு, ஆதி கத்துவான். அடுத்து பாருங்க தமிழினி, எதுவும் வேண்டாம், வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்வேன். இதே மாதிரி ரொம்ப போல்டா, எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், நானா உங்களோட வரமாட்டேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவா, சொல்லிடுவானா. அடுத்து நம்ம சாரு செரின் சார் என்ன சொல்லுவாங்க பாருங்க, அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன். ஆமா, ஏன்னா அவன் ஏற்கனவே என்ன பண்ணுவான், வம்பு தும்பு பேச்சுக்கெல்லாம் போக மாட்டான் இல்லையா. வம்பு தும்பு பேச்சுக்கெல்லாம்
போக மாட்டான். அதனால அவன் என்ன பண்ணுவான், நான் ஆளை விடுற சாமி, நான் எங்கேயும் வரல, யார் கூடயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுவான். இந்த சூழலில் நீ என்ன செய்வாய்? என்ன செய்வ? அவங்க கூட போயிடுவியா? நீயும் உங்களை மாதிரி போக மாட்டியா? யார் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கலாமா? அப்படிலாம் செய்யக்கூடாது இல்லையா? யார் எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதுலயும் இந்த காலகட்டத்துல இப்ப என்ன ஆயிருக்கு, நிறைய கொள்ளைகள் நிறைந்த உலகமா இருக்கு இல்லையா? அதனால நம்ம பாதுகாப்பை தான் நம்ம விரும்பணும். அதனால யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலுமே ஏதாவது கொடுத்து நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லாம என்ன பண்ணக்கூடாது, தனியா போகக்கூடாது. அப்பா அம்மாவோட துணையோட தான் எங்கேயா இருந்தாலும் செல்ல வேண்டும். உங்க ஸ்ட்ரீட்டை விட்டுட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போய் விளையாடுறீங்கன்னாலுமே அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போய் விளையாடணும். சைக்கிள் ஓட்டினாலும் உங்க ஸ்ட்ரீட்குள்ளேயே தான் நீங்க என்ன பண்ணணும், ஓட்டணும். சரிங்களா? உங்க தெருக்குள்ளதான் ஓட்டணும். தெருவை விட்டு அடுத்த தெருவுக்கு போனீங்க அப்படின்னா கட்டாயமாக அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு தான் செல்ல வேண்டும். உறவினர்கள் கூட, நண்பர்கள் கூட எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னாலும் கட்டாயம் நீங்க அப்பா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டத்துல சிறு குழந்தையை கூட என்ன பண்றாங்க, பாலியல் கொடுமைகள் செய்து கொன்னு போட்டுடுறாங்க. நிறைய நகைக்காக, காதுல கையில இருக்க நகைக்காக கொலை செஞ்சு போட்டுடுறாங்க இல்லையா? இன்னும் வேற உடம்புல உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது நம்மளோட ஆர்கன்ஸ்க்கு அவசரம் கூட நம்ம என்ன பண்றாங்க, கொலை பண்ணி போடுறாங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதனால நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். உறவினர்களா இருந்தாலும், நண்பர்களா இருந்தாலும், சொந்தக்காரங்களா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் எங்கேயா இருந்தாலும் போகணும். தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் சொல்லிட்டு தான் போகணும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா போகக்கூடாது. சரியா? அவங்க உங்களோட நல்லதுக்கு, உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்ப இவங்க 3 பேரும் செஞ்சது சரியா? இல்ல அவங்க கொடுக்குற திங்ஸ வாங்கிட்டு அவங்க கூட போயிருக்கணுமா? சூப்பர், வெரி குட் சில்ட்ரன்ஸ். இவங்க சொல்ற மாதிரியே போயிட்டு வாங்க, நானா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போகக்கூடாது. சரியா? சரி, இப்போ அடுத்து பாருங்க மாணவர்களே, புதிய சொற்களை படித்து பழகுக. இது புத்தக பயிற்சிக்கு பின்னாடி இருக்கு. இந்த வார்த்தைகளை நீங்க படிச்சு ஒரு முறை நோட்ல எழுதி பாருங்க. இதுதான் உங்களுக்கான தொடர்பணி. அடுத்தது பாருங்க, எழுதி பழகுக. புதிர்கதைகள், ஆர்வம், நட்சத்திரங்கள், இனிப்பு பண்டங்கள், பூச்செடிகள், திரைப்படம், இது எல்லாத்தையுமே நீங்க இந்த வார்த்தை, அதாவது புதிர்கதைகள், படக்கதைகள், நண்பர்கள், உருவங்கள், வண்ணப்பூக்கள், மேகங்கள், இந்த 5-6 வார்த்தைகள் மற்றும் இந்த 6 வார்த்தைகளையும் நீங்கள் படித்து ரஃப் நோட்ல பார்க்காம எழுதி பார்த்து ஒரு முறை எழுதி பாருங்க. சரியா மாணவர்களே? இது உங்களுக்கான தொடர்பணி. கட்டாயம் எழுத்து கூட்டி படிச்சு எழுதி பார்க்கணும். சரியா? அடுத்தது சரியா தவறா பாருங்க. செரினுக்கு வம்பு பேச்சு பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காது. அப்ப என்ன பண்ணணும், தவறுன்னு போட்டுட்டு த வ ரு என்று எழுதி கொள்ள வேண்டும். அடுத்த, ஆதிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். சரி. அப்ப என்ன பண்ணணும், ஆமா, என்ன பண்ணணும், இங்க வரமாட்டேங்குது, இந்த இடத்துல சரின்னு போட்டுட்டு சரின்னு எழுதணும். இதே மாதிரி மற்ற 2ஐயும் நீங்களாவே படிச்சு எழுதி பார்த்து தொடர்பணியா செய்து அனுப்புங்கள். சரியா? அடுத்தது, தமிழினி இந்த புதிருக்கு விடை கண்டுபிடிப்பாள். தட தட. வெரி குட். ட்ரிங் ட்ரிங். சூப்பர். மீதி 2ஐயும் நீங்களே கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க, பாப்பாம். பட் பட். வெரி குட். மாணவர்களே கவனியுங்கள், இந்த தொடர்பணியை செய்து அனுப்புங்கள்.